Hi friends, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை நியூ vlog. Friends, இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் vlog பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பாத்திர கடைக்கு போன மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நான் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன ரேட்டு, குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரம்ஜான் வந்து பள்ளிவாசலில் வந்து கஞ்சி கொடுப்பாங்க இல்லையா, அதுக்காக வந்து மெயினாக வாளி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி. எங்கள் வீட்டுக்கிட்டே தான் பள்ளிவாசல் இருக்குது, ஸோ ரொம்ப கிட்ட தான். ஸோ அதுக்காக வந்து ஒரு வாளி வாங்கணும், நான் டெய்லி வந்து கஞ்சி வாங்கிட்டு வரேன், நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்ககிட்ட வந்து ஒரு வாளி கிடையாது. இப்போ வந்து பள்ளிவாசலில் போய் கஞ்சி வாங்கி குடிக்கலாம் இல்லையா, அதுக்காக வந்து எங்ககிட்ட வாளி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இருக்குது, ஆனால் அது வந்து சின்னதாக இருக்குது, அதில் வந்து 2 பேர்த்துக்கு பத்தாது. அதனால் வந்து கொஞ்சம் பெரிய வாளியாக வாங்கிக்கலாம், ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும், நேபாள் கூட கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒரு வாளி வாங்கியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். அது வந்து இந்த வாளி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்ல குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லிட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய வாளி தான். நேபாள் கூட கொண்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து தயிர், மோர். நான் வீடியோ எடுக்கும் போது தான் 2 பேரும் உள்ள அப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க, ஒரே சண்டை 2 பேர்த்துக்கும். ரிஷப் அழுதுகிட்டே இருக்கான். ஒரு நிமிஷம் வீடியோ எடுக்க விடுங்கன்னு சொன்னால் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க 2 பேரும். ரிஷப் அழுதுகிட்டே இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாளி வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்குது. லிட்டு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதோட ரேட் வந்து 450 சொன்னாங்க, நாங்கள் வந்து 400 கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெரிய வாளி தான், நிறையா கஞ்சி வரும் இதில். ஸோ இது வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் வந்து நேபாளுக்கு தான் கொண்டு போக போகிறோம். இங்கே வந்து ஒரு யூஸும் இல்லை. நல்ல குவாலிட்டி செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை விட சின்னதாக இருந்துச்சு, அது வந்து சைஸ் சின்னதான், அது வந்து 300 ரூபா சொன்னாங்க. இது வந்து 450 ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதில் தான் கண்டினியூவாக 3 டேஸாக வந்து நாங்கள் பள்ளிவாசல் போய் கஞ்சி வாங்கி குடிச்சிட்ருக்கோம். பாருங்கள், வீடியோ லேட்டாக எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. அடுத்தது என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாளி தான் வாங்க போயிருந்தோம். ரிஷப் டேடி வாளி மட்டும்தான் வாங்கணும், வேறு எதுவும் செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அதோடு சேர்த்து நானும் செலவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரிஷப் டேடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் வாளி வாங்கலான்னு சொன்னார். எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஃப்ரெண்ட்ஸ், 2 தட்டு வாங்கணும், 2 சாப்பிட்ற தட்டு இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வாங்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு, சில்வர் தட்டு. அதனால் நான் வந்து பெருசாக அழகாக ஒரு சூப்பர் தட்டு பாருங்கள், பெரிய சைஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் பெரிய சைஸ் வந்து சாப்பிட்ற தட்டு கிடையாது. அதனால் இந்த தடவை பல்காக பெரிய தட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 தட்டு. ஒரு தட்டு வந்து 200, 2 தட்டு 400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிக் சைஸ் தட்டு. இது வந்து நான் தான் வாங்கணும்னு சொன்னேன். தட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா? ஒரு தட்டில் வந்து இசிகா பேர் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஒரு தட்டில் இசிகா, இன்னொரு தட்டில் ரிஷப். இது இசிகா அண்ட் ரிஷப் பேர் வந்து நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதினேன். அந்த தாத்தா வந்து அந்த எழுதுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து என் கையில் கொடுத்துருந்தாரு. நீயே எழுதுமான்னு சொல்லியிருந்தார். நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதினேன். அது வந்து செம்மையாக வைப்ரேட் ஆகும்ல, ஆனால் எழுதும்போது நல்லா தான் இருந்துச்சு. நான் வந்து இங்கிலீஷில் எழுதினேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எழுதுறேன்னு ஏன் சொன்னேன்னா, தாத்தாவுக்கு வந்து இப்போ இருக்க யூனிக் பேர் வந்து அவ்வளோக்கா தெரியாதுல்ல எழுத. இசிகா, ரிஷப்னா நல்லா ஸ்பெல்லிங் வராது, அதனால் இங்கிலீஷ்லேயே நம்மளே எழுதிடுவோம்னு சொல்லிட்டு நானே எழுதினேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக வைப்ரேட் ஆனிச்சு, எழுதும்போது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 தட்டு வாங்கினேன் பாருங்கள்.
பட் இது யூஸ் பண்ண எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரில. இல்லை நேபாளுக்கே கொண்டு போகலாமா, இப்போவே யூஸ் பண்ணலாமான்னு கன்ஃபியூஸாக இருக்குது. 2 தட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தட்டு வந்து 200 rupees. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன வாங்கியிருக்கேன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பவுல் பிளாஸ்டிக்கில், இதுக்கு முன்னாடி வாங்கின பவுல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக இருந்துச்சு. அதில் வந்து ரிசப்க்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய பவுல் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலரில் க்ரீன் கலர் இது போட்டது, டிசைன் போட்டது செம்மையாக இருக்குது. இதோட ரேட் வந்து ஒன் வந்து 60 rupees ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பவுல் வந்து வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிளாஸ்டிக்கில் வாங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து 100 ரூபா, 120 ரூபா, 100 ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 பவுல் வாங்கிக்கிட்டேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷாப்பிங் பண்ணது. டோட்டல் வந்து 800 rupees வந்துச்சு. எல்லாமே சேர்த்து 800 rupees வந்துச்சு. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரேட் வந்து கரெக்டான ரேட்டா இல்லை அதிக ரேட்டான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வாங்க போயிருந்தேன். அதோடு சேர்த்து இது வந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் செலக்ட் பண்ணது, இது வந்து ரிசப் டேடி செலக்ட் பண்ணது. டோட்டல் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 800 rupees வந்துச்சு. 800 rupees இந்த பாத்திரம் எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரில, சுத்தமாக வியூஸ் போகவே மாட்டேங்குது. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. லாங் வீடியோ போடுறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. லாங் வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், வியூஸ் போகவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரொம்ப டென்ஷனாக இருக்குது. லாங் வீடியோ போடுறதுக்கே மனசு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் பாய். ரிசப் அழுதுகிட்டே இருக்கான், ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப் டேடியும் சேர்ந்து என்னை வீடியோ எடுக்கவே விடலை. ரோட்டில் வேறு பைக் சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷன். சரி இன்னொரு தடவை எடுக்கலான்னு பார்த்தா அங்கே பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருந்தால் எப்படி தான் வீடியோ எடுக்கணுன்னே தெரில. ஒரே டிஸ்டர்பன்ஸ். வெளியில் டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க வேணும்னே ரிசப் வந்து அழுக வைக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் டேடி சரியான கடுப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வாங்கின திங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.